ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஷீரடி சாய்பாபா தன் வாழ்நாள் முழுவதும் சர்வ சமய சமரசத்தையே போதித்து வந்தார். தன்னை சரணடைந்த பக்தர்களுக்கு அவர்கள் இறைவனை அடைவதற்குரிய பாதையாக அவர் போதித்தது ஒற்றை பாதை அல்ல. நாம் முன்னோர் வகுத்த அத்தனை பாதைகளுமே இறைவனை அடைவதற்கான மார்க்கங்கள்தான் என்பதை அறியாதவரா நாம் சாய்நாதர்? அதனால்தான் தன்னிடம் வந்த பக்தர்களுக்கு அவரவர் மனநிலைக்கு ஏற்ப இறைவனை அடைவதற்குரிய பாதையை காட்டி அந்த பாதையில் அவர்களை வழிநடத்தவும் வழித்துணையாக உடன் செல்லவும் செய்தார். நடக்க இயலாத கடைசி காலத்தில் அவரை அமர்த்தி நகர்வலம் வர மெய்யன்பர்கள் பல்லக்கும் சக்கர நாற்காலியும் கொடுத்தும் அதை ஒரு பொழுதும் உபயோகிக்காது தன் உடல் அழியும் இறுதி காலம் வரை தன் அடியார்களின் உதவியோடு தத்தி தத்தி நடைபழகினாரே, அவர் பாதம் பட்ட புனித பூமி ஷீரடியிலே தரிசனம் முடிந்து பிரசாதாலயா சென்று வர இலவச பேருந்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். இப்படி நம் காலத்திலேயே வாழ்ந்த நம் சத்குரு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார். கண் அசைத்தால் தங்க வைர அணிகலன்களும் பட்டாடைகளும் கொண்டு வந்து குவைக்க ஆயிரம் பேர் அணிவகுத்து நிற்க தயாராய் இருந்தும் கிளியும் வரை ஒரே ஆடையை அணிந்து திரிந்தாரே, இவரே குருவென்று அடைந்த நாம் செய்வது என்ன? 7 வருடங்களுக்கு முன்பு எடுத்த பழைய ஆடையை கூட தலை தீபாவளிக்கு எடுத்தது என்று இன்னும் பீரோவில் வைத்து அழகு பார்க்கின்றோம். தேவையை குறைத்தால் தெய்வத்தன்மை வளரும் என்பார்கள். தேவைகளே இல்லாது வாழ்ந்தவர் நம் சாய் மகராஜ். சாயின் நாமத்தை வாயிலும் பிரேமையை இதயத்திலும் தரித்தவர் எப்பொழுதும் சாந்தமாகவும் க்ஷேமமாகவும் இருப்பார். ஏனெனில் சாயே அவரை எப்பொழுதும் ரட்சிப்பார். உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள், தாவரங்கள் எல்லாமே ஓர் உயிரினமே. கடவுளுக்கு முன் அனைவரும் சமமே. ஆனால் உன்னை கடவுள் மனிதனாக படைத்தது ஏன் தெரியுமா? என்றாவது சிந்தித்தது உண்டா? முன்வினை பயனை கழிக்கவே நீ இந்த பிறவி எடுத்துள்ளாய். மேலும் பாவங்கள் செய்து பிறவிகள் தொடராதே. இறைவனை நினைத்து சரணடைந்து முக்திக்கான பாதையில் செல். வாழ்க்கை வசந்தமாகும். நான் உன்னைத்தான் எட்டி பார்க்கிறேன். என் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஓரமாய் நின்று கொண்டிருக்கிறாய். ஏன் அப்படி செய்கிறாய்? நல்ல செய்தி தர காத்திருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை காண விரும்பவில்லை. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயித்து கொண்டிருக்கின்றாயே. உன் கனவுகளும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை. அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும். அதற்குத்தான் நான் விதி மற்றும் மாயையிடம் போராடி கொண்டிருக்கின்றேன். என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும். உன் கனவுகள் நிஜமாய் நடந்தால் உன்னை விட நான் தான் சந்தோஷமாக இருப்பேன். உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும்போது என் மனம் பதைக்கின்றது. என் பிள்ளை, நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும். அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை. உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உனக்கு காண்பித்து நான் நடக்க வைக்கிறேன். அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கின்றேன். என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தும் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கான நல்லது எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன். ஏனென்றால் நீ என் உயிர். உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது. அளவு பரந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம், நம்பிக்கை, பொறுமையுடன் இன்று இருப்பது போல நீ என்றும் இருப்பாய். நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது. என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் இதய துடிப்பே நீதான். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாய் வாழ்வாய். உனக்காக நான் இருக்கிறேன். உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே. உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகர்த்த முடியும்? யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமரு. நான் ஓட்டிக்கொண்டு போய் உன்னை கரை சேர்க்கின்றேன். தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உணவு அளித்திடு. அது மனிதனாக இருக்க வேண்டும் என்று இல்லை. நாய், பூனை, காகம், குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு. அது உன்னை என்றும் காக்கும். நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு. வேண்டியதை தருவதற்கு அப்பா நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள்.
நீ வேண்டியதை என் பிள்ளையான உனக்கு தராமல் நான் வேறு யாருக்கு தரப்போகிறேன்? வாழ்க்கையில் இன்று உன்னை நீ நினைத்து பெருமைப்படும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை உணர்ந்தாயல்லவா? அதற்காகத்தான் என் பிள்ளையான உன்னை மாற்ற நான் போராடி வருகின்றேன். இதே போல உன்னுள் இன்னும் எழ வேண்டிய மாற்றங்கள் நிறைய இருக்கின்றது. இன்று உன் மனதில் ஒரு திருப்தி அடைந்தாய். உன்னை நினைத்து அந்த திருப்தியின் சுவாசத்தை நுகர்ந்து அந்த வாழ்க்கை என்னும் தென்றலின் உண்மையான ஸ்பரிசம் கண்டு கொண்டு விட்டாய் அல்லவா? இனிமேல் அந்த சுவாசத்தை உன்னுள் நுகரவே நான் மேலும் நிறைய புரிதல்களை ஏற்படுத்த இன்னும் நிறைய நிகழ்வுகளை நடத்தப் போகிறேன். அதனால் இனிமேல் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் புரிந்து அனுசரித்து கொண்டு எல்லோருடனும் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற உன் ஆசை நடக்கப் போகிறது. உன் அப்பா இருக்கிறேன். சாய் என்ற சொல் உன்னிடத்தில் தோன்றும் போது உன் உடம்பு சிலிர்க்கின்றது. நீ நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆத்மார்த்தமான அன்புடன் நினைக்கின்றாய். இதுதான் நீ என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில். உன் அன்பும் பக்தியும் விசுவாசமும் உண்மையானது, தூய்மையானது. அதற்கு விலை மதிப்பை கூறி எவற்றாலும் ஈடுகட்ட முடியாது. என் மகன் மகள் சிரித்தால்தான் எனக்கு மனநிறைவு. உங்கள் சிரிப்பிலே என் மனதின் சந்தோஷமடைகிறது. உனக்காக எப்போதும் நான் என்ற உன் சாய்தேவாயிருப்பேன். பயப்படாதே, கலங்காதே. வாழ்க்கையை நினைத்து நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிரான குழந்தை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தின் அரவணைப்பில் நீ என்றென்றும் வாழ்வாய். மனம் புண்ணாக்கி போனதே என ஒரு பொழுதும் வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும். செய்வது யாதாயினும் எங்கு இருப்பினும் எப்போதும் இதை நினைவில் வை. உனது ஒவ்வொரு செயலையும் நான் அறிவேன். என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் உன்னை எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறேன் தெரியுமா? நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். தைரியமாக செல். உன்னை வழி நடத்துவது உன் சாயப்பாவாகிய நான் தான். உனக்கு சாதகமாக இந்த சூழ்நிலையை மாற்றி தருகிறேன். நான் உனக்கு உறுதி செய்கிறேன். என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது. அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது ஈடுபட்டிருக்கின்றேன். என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை. அடுத்து மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் இனி புதையல் கிடைத்தது போன்று உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகின்றது. எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும். அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள். ஒரு நன்மையும் நடக்காதா என்று ஏங்குகிற உன் வாழ்வில் நான் அற்புதம் செய்ய போகிறேன். இப்போது மந்தம் நிறைந்த மனநிலையில் நீ இருக்கின்றாய். அது உன் தவறு அல்ல. அது உன்னுடைய நேர காலம். அதை தகர்த்து எறிய வேண்டுமென்றால் சாயி என்று அழைத்துப்பார். உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி நில். உறவானாலும் பொருளானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை நீ புரிய வைக்கின்றாய். நானும் கற்றுக்கொள்கிறேன். நன்றி என் சாயப்பா என்று நீ எனக்கு நன்றி சொல். வழியில் முட்கள் இருக்கும். நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். அந்த காயம் வலியை உண்டாக்கும். ஆனால் அந்த வலியை நீ தூக்கி எறிந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் என்றும் உன்னோடு இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. என் உயிராயிருக்கும் என் இதய துடிப்பே நீதான். பொறுமை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் பூமியில் நிலைக்காமல் இல்லை. பொறாமை கொண்டு வாழ்ந்தவர் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனதும் உண்டு.
விதை விதைக்கப்பட்ட உடனே காய் கனிகளை தருவது கிடையாது. நல்லதை மட்டுமே நினைத்து செயல்படு. வருவதை எதிர்க்கும் பலம் வரும், நிச்சயம் உன்னிடம் வரும். ஒரு நாளும் நீ எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கவும் போகின்றேன். எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப்போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம். அந்த போராட்டக்களத்திலிருந்து நீ இப்போது மீண்டு வந்திருக்கின்றாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய் குழந்தையே. உன் கர்ம பலன்கள் முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி நீ உயரப்போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய். நான் அதை நடத்தி காட்டுவேன். அமைதியாக உட்கார். உனக்கு தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை நடத்தி செல்கின்றேன். கவலையை விடு. எல்லா விதத்திலும் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். உன் சுமைகளை என் மீது இறக்கி வைத்து விடு குழந்தையே. நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு தோல்வியே இல்லை. நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்துள்ளேன். அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன்? யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், எது வேண்டுமானாலும் செய்யட்டும். கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை எப்போதும் மறக்காதே. நீ நீயாக இரு. யாரையும் சார்ந்திருக்காதே. உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்தது நான். முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி, இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய். இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசீர்வாதம். எப்போதும் கவலை வேண்டாம். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும் குழந்தையே. உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் இது. உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது. எதற்காகவும் எப்போதும் மஞ்சாதே. நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? தேவையற்ற குழப்பங்கள் வேறு உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதனால் அதிக வருத்தத்தோடு இருக்கிறாய். நான் இருக்கிறேன். உன்னை தினமும் வழி நடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் உயர்த்த மாட்டேனா? நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். பொறுத்திருந்து பார். அன்பாக பேசு. கோபம் கொடியது. என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மகளே. நீ எதை கண்டும் கலங்காதே. என் பிள்ளையே, நீ மகிழ்ச்சி என்னும் கடலில் நீந்த போகிறாய். உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கை அடைய செய்வேன். அதை நீ புரிந்து கொண்டாயா? இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்தடைந்தன. நீ வேண்டியபடி உன் வாழ்க்கைக்கு எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும். நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய். உன் மனக்கவலைகள் அகன்று நீ வெல்வது நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன் துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். முன் ஜென்ம வினைகளால் விளையும் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும். கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும். அதனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம். முன்ஜென்ம கர்மத்தின் விளைவுகளிலிருந்து பகீரத பிரயத்தனம் செய்தாலும் விடுபட முடியாது. அவசியம் நடந்தே தீர வேண்டிய நிகழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு வழியேதும் இல்லை. துக்கங்கள் எவ்வாறு வேண்டாதப்பட்டவையோ அவ்வாறே சுகங்களும் எதிர்பார்க்கப்படாதவை. முன்ஜென்ம வினைகளால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பது ஞானிகளுக்கு முன்கூட்டியே தெரியும். அகண்டமாக அவருடைய நாமத்தை ஜெபம் செய்வதே நமது விரதமும் தவமும் தானமும் ஆகும். அவ்வப்போது உன் தந்தையான என்னை நோக்கி நீ பிரயாணம் செய்வதே உனது தீர்த்த யாத்திரை. கள்ளம் கபடமற்ற பிரேமையோடும் ஒருமித்த மனத்தோடும் என்னை பூஜை செய்து பார். நான் செய்யும் விவரிக்க முடியாத அற்புதங்களை மனத்துள்ளே நீ அனுபவித்துக் கொள்ளலாம். கரும்பை சக்கையாய் பிழிவது போன்ற ஆயாசம் தரும் விவரங்கள் தற்பொழுது போதும். உனக்கு உடனே வெள்ளம் வேண்டும். முன்னரே குறிப்பறிவிக்கப்பட்ட ரசமான கதையை கேட்க எல்லோரும் மாவலாக இருக்கிறீர்கள்.
கேட்பவர்களின் இந்த உணர்வை நன்கு அறிந்த நான் சொல்லப்போகும் அற்புதமான கதையை அவர்கள் கவனத்தோடு கேட்கும் வகையிலும் அவர்களுடைய ஆர்வம் மழுங்காத வகையிலும் கதாம்சமில்லாத பொதுவான தத்துவ விவரணத்தை இப்பொழுது நிறுத்திக் கொள்கிறேன். உன்னுடைய இன்பமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் குழந்தையே. நீ சந்தோஷமாக இரு. நீ மனம் உடைந்து போகாதே. உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இறுக கரம் பற்றி நான் காத்துள்ளேன். உடைந்த உன் வாழ்வை மிகப்பெரிய காரியங்களுக்காக தயார்படுத்துகிறேன். என் தங்கமே, நான் உன்னை பரிபூரணமாக்க வந்தேன். உன் பலவீனங்களை நீக்கிவிட்டேன். நீ இனி எந்த சூழலையும் தைரியமாக எதிர்த்து போராடலாம். எங்கும் எப்போதும் எவ்விடத்தும் நான் உனக்கு துணையாக இன்றும் என்றும் இருப்பேன். சேர்த்து வைத்த நல்ல குணங்கள் எவையோ அவை மட்டுமே ஜீவனோடு வரும். உயர்ந்த கதியை நல்கும். அதனால் பிரம்மஞானத்தினால் பெறும் பயனை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும். என் சொற்களை நீ மறந்து விடாதே. யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல உன் அப்பா நான் இருப்பேன். நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு? இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே. உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய். நமக்கென்று ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய். நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான், திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய். அதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீ சிரி, அழு, வருத்தப்படு, உதவி செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு. அவர்களை பற்றி நீ யோசிக்காதே குழந்தையே. உன் கோபம் நியாயமானதுதான். ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே. அது உன்னையும் உன் நிம்மதி, சிரிப்பு, சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும். உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம். அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாயல்லவா? இனிமேல் உனக்கு வரக்கூடிய எல்லாமே நல்ல காலம்தான். உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன். என் மீது உனக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் என்னால் இயலாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆனால் உன் இதயத்தில் ஒரு மூலையிலாவது என் மீது அவநம்பிக்கை இருந்தால் என்னை வணங்கியும் உனக்கு பயன் ஏதும் இல்லை. அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கினை சென்று சேர்வது இல்லை. நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்கப் போவதை பற்றி யோசி. முயற்சி என்பது ஒரு விதை போல. அதை நினைத்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் சில விதைகள் வளரும், சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும். இதுதான் உலக நியதி. நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடைவோம். அதை அடைவதற்கு அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே நியாயம். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரே வழி. பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி நிச்சயம் வரும். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே. அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு. வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும். மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு நீ இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை நீ செய். உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னோடு பலர் வருவார் போவார். உயிருக்கு உயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகி செல்வார்கள். ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதே போல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன்.
உன்னை எப்போதும் வழி நடத்துவேன். உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும்போது உன் மனம் கொஞ்சம் அமைதியடைகிறது. இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளது. அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன். என் பிள்ளையாகிய நீ எப்போதும் போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக நாளை தொடங்கு. எல்லாம் முடிவில் நன்மையாகவே இருக்கும். வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் மட்டுமே உனக்கு நிகழ்கிறது என்று நினைத்துக்கொள். உனக்கு நன்மையே நடக்கும். நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ, மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள், நீ விரும்பிய வாழ்க்கை, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன். அது உன் தந்தையான என்னுடைய கடமை. இவைகளை பெறுவதற்கு காலதாமதமாகலாம். ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. நீ என்னை காண்பது எளிதல்ல. பலர் என் வாயிலில் தவம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய்? ஏன் இந்த பதட்டம்? பாதுகாப்பு வளையமாக உன்னையே நான் சுற்றி வருகிறேன். உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கின்றேன். நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே. அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டாமா? புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள். நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்துவிடும்.